ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபே ஸ்டோ சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக அதிரடியான ஒரு ஜோதிட தாள்களையும் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தையும் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ எந்த ராசிக்கு பார்க்க போகிறோன்னா கடக ராசிக்கு பார்க்க போகிறோம். ஸோ தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க என்ன பார்க்க போகிறோன்னு. இருந்தாலும் இன்ட்ரோவில் சொன்னால் உங்களுக்கு கிளியராக இருக்குங்கிறதுனால ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். என்ன பார்க்க போகிறோங்கிறத தெரிஞ்சுக்குங்க. தற்போது ஆங்கில மாதத்தில் 8வது மாதமான ஆகஸ்ட் மாதம் நடந்துட்டுருக்கு. இந்த மாதத்தில் 27ஆம் தேதி ஒரு அதிபயங்கரமான நாளாக வருது. அன்னைக்கு தமிழ் மாதம் 5வது மாதமான ஆவணியுடைய 11ஆம் நாள் கிழமை. அன்னைக்கு புதன்கிழமை. இந்த புதன்கிழமை சாதாரண புதன்கிழமை கிடையாது, மிக மிக சக்தி வாய்ந்த புதன்கிழமை என்று சொல்லலாம். அப்படி என்ன சக்தி வாய்ந்த புதன்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த புதன்கிழமை ஆவணி மாதத்தில் வளர்பிறை சதுர்த்தியானது வருது. ஆவணி மாதத்தில் வளர்பிறையில் வரக்கூடிய சதுர்த்தியில தான் விநாயகர் பிறந்ததாக கூறப்படுது. இந்த நாள் தான் உலகமெங்கும் விநாயகர் சதுர்த்தியாக கொண்டாடப்படுது. இந்த ஆண்டுடைய விநாயகர் சதுர்த்தி ஆகஸ்ட் 27ஆம் தேதி புதன்கிழமை ஆவணி 11ஆம் நாள் வருது. பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படிங்கிற பழமொழிக்கேற்ப சிறப்பான நாளில் இந்த டைம் விநாயகர் சதுர்த்தி வருது. இந்த விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு விநாயகருடைய யோகங்கள் உருவாகுது. அதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் மாற்றங்கள் ஏற்படும். அந்த மாற்றங்களை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன யோகங்கள் கிடைக்குங்கிறத ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் கடகராசி நேயர்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். கடகராசியில் பிறந்தவங்க உங்கள் ராசிக்கு விநாயகர் சதுர்த்தியிலேருந்து கிரகங்கள் அமைந்திருக்கக்கூடிய அடிப்படையில் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் அடைங்க. அதுக்கு முன்னாடி இந்த விநாயகர் சதுர்த்தியில் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு முடிவு கெட்ட இந்த ஒரு பரிகாரம் செய்யணும். இதை நீங்கள் செய்தீங்கன்னா எப்பேற்பட்ட பிரச்சனைகளுக்கும் முடிவு கிடைக்கும். அதுக்கு என்ன செய்யணுங்கிற ஆன்மீக பரிகாரத்தை உங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல ஆன்மீக பரிகாரத்தை தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கான பலனை இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம். ஆக்சுவலி நம்ம ஒவ்வொருவருக்குமே ஒவ்வொரு மாதிரியான பிரச்சனை சூழ்ந்து இருக்கும். உதாரணத்துக்கு உங்களுக்கு கடன் பிரச்சனை, ஆரோக்கிய பிரச்சனை, பண பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, இல்லை தொழில் பிரச்சனை, இப்படி உங்களுக்கு வாழ்க்கையில் துன்பத்தை தரக்கூடிய பிரச்சனை எது இருந்தாலும் அந்த பிரச்சனை இந்த நாளில் முடியறதுக்கு இந்த பரிகாரம் செய்யணும். உங்களுடைய பிரச்சனைகளை ஒழித்து கொட்ட வேண்டும் என்றால் இந்த தினம் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நான் சொல்லக்கூடிய பரிகாரம் செய்வது நல்லது. ஆன்மீக ரீதியாக இது ஒரு தாந்திரிக பரிகாரம். இதை செய்கிறதுனால உங்களோட தலையெழுத்து நிச்சயம் மாறும். ஸோ பிரச்சனை தீர்க்கக்கூடிய அந்த விநாயகர் சதுர்த்தியில் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் இப்போ சொல்கிற தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு விநாயகரை மனதார நினைத்து கொண்டு வழிபாடு நீங்கள் அந்த நாளில் செய்யறதுக்கு முன்பு அல்லது வழிபாட்டுக்கு பின்பு இந்த பரிகாரத்தை நான் சொல்கிறத நீங்கள் செய்து விடணும். உங்கள் பிரச்சனைகள் அனைத்துமே தீரும். அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இதை நம்பிக்கையோடு செய்பவர்களுக்கு நிச்சயம் நல்லது நடக்கும். இந்த பரிகாரத்துக்கு உங்களுக்கு தேவைப்படுவது எருக்கை இலை. முக்கியமாக 3 எருக்கை இலை தேவை. ஏன்னா 3 பிரச்சனைகள் நீங்கள் எடுத்துக்கொள்ளணும். அதனால் 3 எருக்கை இலை தேவை. எல்லா பிரச்சனைகளையும் போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டாம். எது மெயினாக தீரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த 3 பிரச்சனையை எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் ஒவ்வொரு இலை அப்படிங்கிற மாதிரி அந்த எருக்கை இலையில் ஒரு வரியில் உங்களுடைய பிரச்சனையை எழுதுங்க. நீல நிற பேனா, ஸ்கெட்சு எதை பயன்படுத்தி வேண்டுமானாலும் பிரச்சனையை எழுதுங்க. கடன் நீங்கணும், வறுமை நீங்கணும், வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனை நீங்கணும், எதிரி தொல்லை விலகணும், நோய் நொடி விலகணும், இப்படி உங்களை விட்டு எந்த பிரச்சனை விலக வேண்டுமோ அந்த பிரச்சனையை அந்த எருக்கை இலையில் எழுதி கொள்ளுங்க. பிரச்சனைகள் எழுதிய இந்த இலையை உங்கள் உள்ளங்கையில் வைத்துக்கொண்டு விநாயகரை மனதார நினைத்து இந்த பிரச்சனை இன்றோடு என்னை விட்டு விலக வேண்டும் என்று பிரார்த்தனை வைங்க. பிறகு அந்த இலைகளை ஒரு தட்டின் மீது அல்லது மண் அகல் விளக்கின் மீது வைத்து ஒரு கற்பூரத்தை வைத்து அந்த இலையை கொளுத்து விடுங்க. ஒவ்வொரு இலையும் தனித்தனியாக வைத்து ஒரு கற்பூரத்தை வைத்து எரிக்க வேண்டும். 3 இலைகளையுமே ஒன்றா எரிக்கக்கூடாது, தனித்தனியாக எரிக்கணும். எரித்த அந்த சாம்பலை உடனடியாக வீட்டில் இருந்து வெளியில் தூக்கி போட வேண்டும். உங்களை விட்டு விலக வேண்டிய பிரச்சனையை மட்டும்தான் இந்த இலையில எழுதி நெருப்பில் போட்டு எரிக்க வேண்டும். இதை தவிர நல்ல விஷயங்கள் எழுதி நெருப்பில் போட்டு பொசுக்கக்கூடாது. உதாரணத்துக்கு செல்வம் சேர வேண்டும், நகைகள் சேர வேண்டும், பணக்காசு வேண்டும், இந்த மாதிரி எழுதி எரிக்கக்கூடாது. நம்ம விட்டு வெளியேற வேண்டிய கஷ்டங்கள் எழுதினால் போதும்.
ஒரு சிலருக்கு தீய பழக்க வழக்கம் இருக்கும். அந்த தீய பழக்கங்கள் விலக வேண்டும் என்று இந்த இலையில எழுதலாம். வீடு வேண்டும், வாகனம் வேண்டும், இப்படியெல்லாம் எழுதி எரிக்கக்கூடாது. இந்த தினம் உங்கள் கஷ்டங்களை எருக்க இலையில் எழுதி கற்பூரத்தீயில் போட்டு எரித்து விட்டால் நீங்கள் எழுதிய அந்த கஷ்டம் அன்றிலிருந்து அந்த நொடியிலிருந்து உங்களை விட்டு விலகிவிடு என்பது ஒரு நம்பிக்கையாக சொல்லப்படுது. எருக்க இலை பெரும்பாலும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த தினம் எல்லா இடங்கள்லையுமே கிடைக்கும். உங்களுக்கு கிடைக்கிறது அரிது என்றால் இப்போவே பூக்கடைக்காரங்கள்ட்ட சொல்லி வைத்து அந்த இலையை வாங்கி வைத்து இந்த பரிகாரத்தை செய்வது சிறப்பு. நம்பிக்கை இருக்கிறவங்க இந்த நாளில் நான் சொன்ன எளிமையான ஆன்மீக பரிகாரத்தை செய்து உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாமே அகர்த்திக்குங்க. இப்போ உங்களோட ராசிக்கு இந்த ஒரு விநாயகர் சதுர்த்தியில் உருவாகக்கூடிய யோகங்களால் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. சரி வாங்க, கடகராசி நேயர்களுக்கு என்ன பலன்கிறத பார்க்கலாம். ஆவணி மாத இந்த விநாயகர் சதுர்த்தியிலிருந்து கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசியில் விரையாதிபதி புதன் சஞ்சாரிக்கிறார். மேலும் அஷ்டமத்தில் சனியும் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. அஷ்டமத்தில் சனியும் ராகுவும் சஞ்சரிக்கிறது ரொம்ப விசேஷம். அதுவும் சனி வக்ரம் பெற்றிருப்பதால் ஓரளவுக்கு நன்மை இந்த விநாயகர் சதுர்த்தியிலிருந்து கிடைக்கும் என்று சொல்லப்படுது. விரயங்கள் கட்டுப்படுத்துறது மட்டும் முடியாது. அதனால் திட்டமிட்டபடி காரியங்கள் செய்யுங்க. திட்டமிட்டபடி காரியங்களை முடிக்க பெரும் பிரயாசம் எடுக்கக்கூடிய சூழ்நிலை கூட உண்டாகும். இடமாற்றம், வீடு மாற்றம் எதிர்பாராத விதம் உங்களுக்கு அமையும். குருவின் பார்வை சுகஸ்தானத்தில் பதிகிறதுனால குரு வழிபாட்டை முறையாக மேற்கொண்டிங்கன்னா உங்களுக்குரிய பாக்கியங்களும் அனைத்து நலன்களும் சேரும். மெயினாக ராகு கேதுகளுக்குரிய வழிபாடு முறைகளை மேற்கொண்டால் தடைகள் விலகும். அதனால் மெயினாக அதை மேற்கொள்ள பாருங்கள். அப்புறம் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு முன்னாடி ஆவணி 5ஆம் தேதி கடக ராசிக்கு சுக்கிரன் வந்துட்டாரு. உங்கள் ராசிக்கு 4-11க்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் புதனோடு இணைந்து இப்போ புத சுக்கிர யோகத்தை உருவாக்குறாரு. இந்த நேரம் பொருளாதார நிலை உங்களுக்கு உயரும். புதிய திருப்பங்கள் ஏற்படும். வெளிநாடு சென்று சம்பாதிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட உங்களுக்கு அது கைகூடி வருவதற்கு அறிகுறிகள் தென்படும். ரண சிகிச்சையில் சிக்கி தவித்தவர்களுக்கு இப்பொழுது விடிவு காலம் பிறக்க போகுது. மாற்று மருத்துவது உங்களுக்கு ஒரு சிலருக்கு கை கொடுக்கும். கூட்டு முயற்சியில் இருந்து விலகி தனியாக முற்படுவீங்க. ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. அடகு வைத்த நகைகளை மீட்டு கொண்டு வரக்கூடிய வாய்ப்பு உருவாகும். பொது வாழ்வில் இருக்கக்கூடிய உங்களுக்கு மக்கள் செல்வாக்கும் அதன் மூலம் நல்ல பொறுப்புகளும் கிடைக்கும். புத சுக்கிர யோகத்தினால இந்த மாதிரியான மாற்றம் விநாயகர் சதுர்த்தியிலிருந்து உங்கள் ராசிக்கு ஏற்படும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. இதை தொடர்ந்து விநாயகர் சதுர்த்திக்கு முன்னாடி ஆவணி 9ஆம் தேதி சிம்ம ராசிக்கு புதனும் வந்துட்டாரு. உங்கள் ராசிக்கு 3-12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் தனஸ்தானத்துக்கு இப்போ வந்திருக்கும் பொழுது உடன்பிறப்புகளால் விரைய ஏற்படும். அவர்களுடைய கடன் சுமையை குறைய நீங்கள் வழிவகுத்து கொடுப்பீங்க அல்லது அவர்களுடைய கல்யாணம் போன்றவற்றை முன்னின்று நடத்தி வருவீங்க. நாடு மாற்றம் பற்றியும் வீடு மாற்றம் பற்றியும் சிந்திக்கக்கூடிய நேரம் இது. அப்புறம் நாகரிக பொருட்களை வாங்குவதில் இன்ட்ரெஸ்ட் காட்டுவீங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி கூடும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்கும். உடன் பணிபுரியவர்களும் மேலதிகாரிகளும் உங்கள் செயல்பாடுகளை கண்டு ஆச்சரியப்படுவாங்க. சமூக சேவையில் இன்ட்ரெஸ்ட் காட்டுவீங்க. புதிய ஒப்பந்தங்களில் பொருளாதார நிலை உயரும். மொத்தத்தில் இந்த ஒரு மாற்றத்தினால இந்த மாதிரியான மாற்றத்தை இந்த விநாயகர் சதுர்த்தியிலேருந்து உங்கள் ராசிக்கு நீங்கள் காண்பீங்க. இதை தொடர்ந்து ஃபைனலாக விநாயகர் சதுர்த்தி முடிந்து ஆவணி 29ஆம் தேதி துலாம் ராசிக்கு செவ்வாய் வர இருக்கிறாரு. உங்கள் ராசிக்கு யோகம் செய்யக்கூடிய கிரகம் செவ்வாய். அவர் சுகஸ்தானத்துக்கு வரும்பொழுது துணிவும் தன்னம்பிக்கையும் கூடும். தொல்லை தந்த எதிரிகளுடைய பலம் குறையும். நல்ல நிகழ்ச்சிகள் இல்லத்தில் படிப்படியாக நடைபெறும். வீடு கட்டுவது அல்லது வாங்குவது பற்றி சிந்திப்பீங்க. சொத்து விற்பனையால் லாபம், வியாபார போட்டிகள் அகலும். வாடகை கட்டிடத்தில் நடைபெற்ற தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றக்கூடிய முயற்சி செய்தீங்கன்னா கைகூடும். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பொது வாழ்வில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த விநாயகர் சதுர்த்திக்கு பிறகு முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மிதமிஞ்சிய லாபம் உண்டு. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைக்கும். கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் சேரும். மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் அக்கறை கூடும். பெண்களுக்கு குடும்ப ஒற்றுமை பலப்படும்.
சுபகாரிய இல்லத்தில் நடைபெறும். அந்த மாதிரியான நேரமாக இருக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களோட ராசிக்கு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நீங்கள் இதை பார்த்து பலனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் கடக ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இதை பார்த்து இதற்கேற்ப நடந்து பலனடையிட்டோம். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடனே தெரிஞ்சு பயனடையலாம். தேங்க்யூ.